பிரபு ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் வீட்டில் சொல்லி புலம்பிட்டு இருக்கான். ஒய்ஃபும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக பேங்க் மேனேஜர் கால் பண்ணி உங்க ஹோம் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா கிட்டேயும் போய் சொல்றான். அவர் எந்த பதிலுமே சொல்லலை, ஆனால் உள்ளுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்படி மறுபடியும் சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால். அதில் பிரபுவோட தங்கச்சி ஆர்த்தி அவ புருஷனை கண்ணாடி பாட்டிலால் தலையடிச்சு உடைச்சிருக்கா. அதனால போலீஸ் கால் பண்ணி கூப்பிட இப்போ எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு ஆர்த்தியும் அவள் கை குழந்தையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததும் ஆர்த்தி கிட்ட என்ன ஆச்சுன்ற மாதிரி எல்லாரும் கேட்க, என்னதான் ஆர்த்தி ஒரு பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாலும் அங்கே இவளை வெறும் அடிமையாக மட்டும்தான் நடத்தியிருக்காங்க. ஒரு வேலைக்காரி மாதிரி தான் அங்கே இருந்திருக்கா. தான் குழந்தைக்கும் இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு சண்டை போட்டதில் தான் அவன் மண்டையை அடித்து உடைச்சிருப்பா. இப்போதான் வாசுக்கு புரியுது, பணக்கார வாழ்க்கையில இல்லை உண்மையான சந்தோஷம் நமக்கு பிடிச்சவங்களோட வாழ்றதுல தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாரு. இத்தனை நாள் ஐஷு கிட்ட பேசாம இருந்தவர் இப்போ பேச ஆரம்பிச்சிடறாரு. ஆர்த்தி கன்வின்ஸ் பண்ணி பிரபுவையும் அப்பாவையும் பேச வச்சிடறா. இன்னைக்கு ஆஃபீஸில் ஹோம் லோன் சைன் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே இவன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் மரியாதை இல்லாமல் பேச பொறுத்து பார்த்து இப்போ வேலையவே ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறான்.